ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஜிகிஸ்யூ. இன்றைக்கி காலைல மார்னிங் பார்த்ததுமே ஒரு ஷாக்கிங் நியூஸ். என்னன்னு பார்த்தா தலை தோனி ஆட மாட்டார் ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் ஆஃப் ஐபிஎல் அப்படின்னாங்க. என்னடா இது? ச ஐபிஎல்லுக்கே ஐபிஎல்லோட பிராண்டே அவர் தான். அவர்னால தான் ஐபிஎல் இப்போ வரைக்கும் நல்ல ஒரு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. சிஎஸ் தோனி நீட்ஸ் ஐபிஎல் அப்படின்னா இல்லை, ஐபிஎல் நீட்ஸ் தோனி அப்படின்ற ஒரு கோட்காக தான் இப்போ கோடு தான் இப்போ போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் அவர் இல்லை அப்படின்னா என்ன பண்ண போகிறாங்க அப்போ? அவர் ஏன்னா அந்த மனுஷன் ஒரு கிரவுண்டில் இருந்தாலும் ஒரு எனர்ஜி அப்படியே சுற்றி ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிட்டே இருப்பார். அப்படி ஃபில் செட் பண்ணுறது, நீ இங்கே வா, நீ இங்கே போ அப்படின்னு இப்படி ஃபில் செட் பண்ணுறது. அது கேப்டன் அவங்களாம் இருப்பாங்க, பட் கீப்பிங்கில் இருந்து ஒரு சூப்பராக பண்ணுவார். அதெல்லாம் நல்லா இருக்கும் ரசிக்கிறதுக்கு. ஒரு நிறைய கைடன்ஸ் கொடுத்துருந்துருப்பார் ருத்ராஜுக்கு. அது ருத்ராஜ் இப்போ மிஸ் பண்ணுவார்னு தோணுது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் சிஎஸ்கே ஃபேன்ஸ் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருப்பாங்க. ஏன்னா அது அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அந்த மனுஷன் அவ்வளோ வந்து நம்மளை இன்ஜெக்ட் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக பிளட்டை அப்படியே எல்லோ 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 அப்படின்னு இன்ஜெக்ட் பண்ணியிருக்காரு. அது அவ்வளோ ஈஸியாலாம் நம்மளை விட்டு போகாது. அது என்ன பண்ணணும்னு தெரில. ஸோ இப்போது ருத்ராஜோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ருத்ராஜ் வந்து நம்ம இட்லி கடை போகிற மாதிரி தான் இப்போது. ராஜ்கிரண் இல்லாமல் எப்படி நம்ம தனுஷ் வந்து ஒரு டிப்ரெஷன் மூடில் இருப்பார். அவருக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது. அச்சோ இப்படி இல்லையே, நம்ம இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியலையே அப்படின்ற ஒரு டிப்ரெஷனான மூடில் இருக்கார் ருத்ராஜ். அப்போ வந்து ஒரு கண்ணுக்குட்டி வரும் அந்த படத்தில். பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுக்குட்டி வந்து அந்த ருத்ராஜ் வந்து ஒரு கிஸ் பண்ணும். அப்படியே அணைச்சிக்குவார், இப்படி அணைப்பார், அப்படிலாம் பண்ணுவார். அந்த கண்ணுக்குட்டி தான் இப்போதைக்கு சேட்டன். சேட்டன் தான் இப்போதைக்கு தோனியோட இடத்த ஃபுல்ஃபில் பண்ணணும். வேறு வழியே இல்லை. இப்போ அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு. சேட்டன் வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணுவார். எனக்கு இப்போ இங்கே இப்போ ஆப்வியஸாக தெரிஞ்சு போட்டு, இப்போ சேட்டன் ஆப்வியஸாக செஞ்சு போட்டு சேட்டன் தான் கீப்பர் ஆகியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ சேட்டன் அவர் தான் வந்து இப்போ கண்ணுக்குட்டி மாதிரி இருந்து ருத்ராஜ வழி, அதாவது கூட தோனி கூட இருக்கிற மாதிரி இருந்து ருத்ராஜை கைட் பண்ண போகிறான்னு தெரிஞ்சிருச்சு. இங்கேருந்து சிஎஸ்கே மூவ் ஆன் ஆகணும். அது கொஞ்சம் கஷ்டம்தான். தோனி இல்லாமல் நம்ம ஐபிஎல்லில் மூவ் ஆன் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அது அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பேசலாம்னு நினச்சிக்கோங்க, 1 மணி நேரம் பேசலாம் அந்த ஆளை பற்றி. அவ்வளோ விஷயம் இருக்கா, அப்படி நம்ம நிறையா இருக்குது. அப்படிப்பட்ட இதில் இருந்து இருக்கார். முஃபாஷா இப்போ இல்லை, ஜிம்பாவை நம்பி நம்ம களம் இறங்குறோம். ஜிம்பா நம்மளை கைவிட மாட்டார். தென் நிறைய கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்லாம் சொன்னாங்க, சிஎஸ்கே வந்து இந்த டைம் குவாலிஃபை ஆகாது, பிளே ஆஃப்ஸ்குள்ளே போகாது அப்படின்னாங்க. இப்படி தான் 2016-17 பேன் ஆகிட்டோம் நம்ம. அதுக்கப்புறம் அந்த 18th டேடிஸ் ஆர்மி ஏதோ ஒரு டீமா இதை வச்சுட்டு போய் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னாங்க. 18ல் கப் அடிச்சு இந்த தான் கையில் கொண்டு போயிட்டார். அப்புறம் 2020 அது போய் யூஏயில் போய் நம்மளால் முடியலை. அப்படியே இழைச்சி என்ன உங்களால் அவ்வளோ ஃபிட்னஸே இல்லை, இதுக்கு வரலாம் ஆடிட்டுருக்காரு அப்படின்னானுங்க. 2021ல் கப் அடிச்சு இந்த தான் கையில் கொண்டு போயிட்டார். என்னடா அந்த மனுஷன் எது சொன்னாலும் அடுத்த சீசனே வந்து இப்படி கையில் கொண்டு போயிடாரு அப்படின்னு நினச்சோம். போன சீசன் அப்படி தான் இருந்தோம் நம்ம. ரொம்ப லாஸ்ட்டில் போய் ஒஸ்டான சீசன் அமைஞ்சிருச்சு. ஏன்னா ராகுல் திரிபாட்டி, தீபக் கூடலாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், பண்ணாமல் போய் நம்ம சீசன் ஒஸ்ட்டாக போயிடுச்சு. அங்கேருந்து நம்மளால் எந்திரிக்க முடியல. அதுக்கடுத்து சீசனில் ரொம்ப ஒஸ்ட்டாகவே ஆடி நம்ம வெளியே போயிட்டோம். அப்போது சிஎஸ்கே எப்போயுமே பாட்டமில் இருந்தாங்கன்னா அடுத்து ஒரு கிரேட்ஃபுல்லான ஒரு அப்வேர்டு போவாங்கன்னு தெரியும் எல்லாத்துக்குமே. டவுன்ஃபால்லேருந்து வேறு லெவலில் கம்பேக் கொடுப்பாங்கன்னு தெரியும். அப்போ எல்லா டைமும் நம்ம கூட இருந்த அந்த ஒரு பின்னாடி ஒரு மாய சக்தி இருந்துச்சு, எம்எஸ்டின்னு. அந்த ஆள் இப்போ இல்லையே அப்படிங்கிறப்போ சரி, அதை என்ன பண்ண வேறு வழி இல்லை. ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் அது மூவ் ஆன் ஆகி தான் ஆகணும். தென் அதுக்கப்புறம் என்ன அப்டேட் வரப்போகுதுன்னு தெரியலை, எப்படி மூவ் ஆன் ஆக போகிறோன்னு தெரியல ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ். ஆனால் அடுத்த அப்டேட்டுமே நமக்கு இப்போ பக்குன்னு இவங்க சொல்கிறத பார்த்தா ஒருவேளை என்டையர் சீசனே இதே மாதிரி மூவ் ஆயிருமா அப்படின்ற வேறு பயமாக இருக்குது. முஃபாஷா இல்லை, ஜிம்பாவோட மூவ் ஆகும். ஜிம்பா தென் ருத்ராஜ் வந்து யங் பிளட்டாக இருக்கார். யங் டீமோட மூவ் ஆன் ஆக போகிறாரு. எப்படி டேடிஸ் ஆர்மின்னு ஒரு டீமை சொல்லி அந்த டீம் முடியாதுன்னு சொல்லி ஒரு கப் அடித்தாங்களோ, அதே மாதிரி யங் டீம் இந்த டீம் ஆகாதுன்னு சொல்லி யங் டீமோட கப் அடிக்க முடியும். அதை ருத்ராஜ் ப்ரூவ் பண்ணி காட்டுவார்னு நம்புகிறேன். கண்டிப்பாக காட்டுவார். ஏலே யங் சிஎஸ் இஸ் கம்மிங் டி அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே ஸ்டைலில் எஸ்கே அந்த இதில் சொல்கிற மாதிரி தான். ஏலே சிஎஸ்கே இஸ் யங் டீம் இஸ் கம்மிங் டி அப்படின்னு சொல்லிடலாம். தென் நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு என்ன மேட்ச் ஆக போகிறதும் எம்ஐ vs கேகேஆர் வான்கடையில் நடக்குது. செம்ம ஒரு வென்யூ. அதை இன்னும் இந்தியாவில் வந்து அந்த வான்கடை வந்து தனி கூஸ்பமாக இருக்கும். அது அவ்வளோ இது. அங்கே ஒரு முக்கியமான ஆள் ஆடுவார். அது வந்து வேறு லெவல். மும்பையில் ஒரு பக்கம் கடல்னா, ஒரு பக்கம் ரோஹித் குருநாத் சர்மா. அந்த மனுஷன் வந்து செம்ம ஃபிட்னஸ். அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்லாம் காமிச்சு ஒரு 2-3 வீடியோ அப்படி சூப்பராக போட்டிருந்தாங்க. எப்போ அந்த மனுஷன் இப்படி இருந்தாரு அப்படி ஃபிட்னஸ்ஸு. போன சீசனில் இம்பாக்ட் சப்பில் இருந்தார். இந்த சீசன் கண்டிப்பாக இம்பாக்ட் சப்பில் ஆட மாட்டார்னு எனக்கு தெரியுது. ஏன்னா அவர் இருக்கிற ஃபிட்னஸ்க்கு அவர் இம்பாக்ட் சப்பில் போட்டிங்கன்னா
சரி வராது கண்டிப்பாக. ஏன்னா உடம்பு அப்படி காட்டியிருக்காரு. நான் ஃபீல் பண்ணுறேன்டா, நான் ரிப்பன்டா எல்லா ஓவரும் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்கார். இங்கிட்ட அப்படியே பார்த்தா கேகேஆர். கேகேஆர்ட்ட என்ன பிரச்சனைன்னு பார்த்தா கேகேஆர்ட்டையும் அதே தான் பவுலிங். ஸ்பின் ஓகே, ஸ்பின் இருக்குது. பட்டு லீடிங் ஃபேஸருங்கிறது அங்கே கொஞ்சம் இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. மற்றபடி பேட்டிங்லாம் குறை சொல்ல முடியாது. ஏன்னா 20 ஓவர் டோர்னமெண்ட்டுங்கிறப்ப 20 ஓவருக்கான ஆள் அங்கே இருக்குது. அதே மாதிரி தான் மும்பையில் வந்து சொல்லவே தேவையில்ல. மும்பையில் வந்து அது கடப்பற லைனப். ஓப்பனிங் ரோஹித், குர்னாஸ் சர்மா அண்ட் குயின்டன் டிகாக். ஏன்னா ரீஎன்ட்ரி கேப்டன் போக மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். குயின்டன் டிகாக் தான் போவாங்க. தேர்டு அண்டு ஃபோர்த்து சூரியகுமார் யாதவா இல்லை திலக் வர்மாவானா அது ஓப்பனிங் விக்கெட்டை பொறுத்து. ரோஹித் சர்மா அவுட் ஆனால் சூரியகுமார் போவார். ஒரு குயின்டன் டிகாக் அவுட் ஆனால் திலக் வர்மா போவார். 5th ஆப்ஷன் கர்த்திக் பாண்டியா. 6th வில் ஜாக்ஸ் ஆர் ருதர்ஃபோர்ட். என்ன கேட்டால் நான் வில் ஜாக்ஸோடு போயிடுவேன். ஏன்னா மனுஷன் பவுலிங்கும் போடுவார். இப்போ லாஸ்ட்டாக இங்கிலாந்து அந்த சூப்பராக ஆனாங்க வேர்ல்ட் கப்பில். அதில் அவர் தான் நல்லா ஃபினிஷிங் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ நானும் அந்த வில் ஜாக்ஸோட போவேன். நமந்தீர் அடுத்து. அதுக்கப்புறம் ஜஸ்பிரிட் பும்ரா, மிச்சல் சாண்டர், ஜஸ்பிரிட் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட், தீபக் சகார். இம்பேக்ட் சப்பில் போகிறதா இருந்தால் யாரோட போவீங்க அப்படின்னா க்ரூஷியல் பிச்சோட கண்டிஷன்லாம் பொறுத்து ஸ்பின் எடுப்போம்னா நான் மைக் மார்க்கண்டேயோட போயிடுவேன். இல்லை அப்படின்னா நான் ஷர்துல் தாக்கரோட போயிடுவேன். இதோட நான் முடிச்சுக்கிடுவேன். ஏன்னா இவங்களாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ். ஸோ இவங்களோட போயிடலாம். அப்படியே வந்தோம்னா கேகேஆரில் யார் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா ஃபின்னாலன் இருக்காங்க, டிம் ஷெஃபர்ட் இருக்காங்க. நான் ஃபின்னாலனோட தான் போவேன். பட் ஆனால் இந்த இடத்துல இன்னொரு ஆள் யார் அவரை வந்து நீங்கள் வந்து தேவையில்லாமல் அந்த 8th பொசிஷன் தயவுசெய்து எவ்வளோ டார்கெட்டாக இருந்தாலும் அவரை அங்கே அனுப்பாதீங்க. கம்மியான டார்கெட்டாக இருந்தாலும் அவரை ஃபஸ்ட்டு இருந்தே அந்த முன்னாடி அனுப்புங்க. சுனில் நரேன் அவரை ஓப்பனிங் மட்டும்தான் ட்ரை பண்ணுங்கள். வேறு அவனா 8th ஆடி அவர் வந்து எதுவும் பண்ண போகிறதில்ல. ஓப்பனிங்கில் வந்து பவர் பிளேக்குள்ளே இருக்கும்போது அவர் பேக்கில் நல்லா அடித்து பழகிட்டார். அவர் வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. அஜிங்கியா ரஹானே அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவார் நம்புகிறோம். ஏன்னா அது பண்ணாம்னா கரெக்டாக இருக்கும். பின்னாடி போய் அவர் வந்து வேஸ்ட், அந்த விக்கெட் வந்து லூஸ்லெஸ்ஸான விக்கெட்டாக போயிடும். அதனால் யூஸ்லெஸ்ஸாக இருக்கும் அந்த விக்கெட் பின்னாடிலாம் ஆடினோம்னா கண்டிப்பாக. அதனால் அவர் ஓப்பனிங் ட்ரை பண்ணுறது நல்லது. சுனில் நரேன் ஃபின்னாலன் ஓப்பனிங் ஆடுவாங்க. தேர்ட் வந்து அஜிங்கியா ரஹானே, ரகுவன்ஷி ஆடுவார். அதுக்கடுத்து ரகுவன்ஷி ஆடுவார். 4 கேமரன் க்ரீன் ஆடுவாங்க. அடுத்து ரோமன் பவுல் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் ரமன்தீப் சிங், ரிங்கு சிங் இப்படி ஆடுவாங்க. இப்போ பவுலிங் தான் இந்த டிபார்ட்மெண்ட்டில். அதுக்கப்புறம் வர ஆள் வந்து யாருன்னா வைபவ் அரோரா இருக்கார், வருண் சக்கரவர்த்தி இருக்காங்க, அதுக்கப்புறம் கார்த்திக் தியாகி. இந்த ஒரு 11 பேர் இருக்காங்க. இந்த 11 பேரில் வைபவ் அரோரா, கார்த்திக் தியாகி, ரோமன் பவுல் வச்சு தான் போக முடியுமா அப்படிங்கிறது தான் இப்போ இங்கே கொஸ்டினாக இருக்குது. ஏன்னா 2 ஸ்பின்னர் ஆள் இருக்குது. சுனில் நரேன் இருக்கார், வருண் சக்கரவர்த்தி இருக்காரு. இந்த 3 ஸ்பின்னை வச்சு தான் நம்ம, இந்த 3 ஃபாஸ்ட்டை வச்சு தான் நம்ம போக முடியுமா அப்படின்னா அதுதான் கொஞ்சம். ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. ஸோ எடுபடுமா அதுங்கிறதுலாம் கொஸ்டின் தான். பட் அஜிங்கியா ரஹானோட கேப்டன்ஷிப்பில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அதை நல்லா பண்ணி கொண்டு போவார் டீம்னு எனக்கு தோணுது. அதனால் அப்போ என்ன மும்பை ஆட மாட்டாங்கன்னா, மும்பை வந்து நான் குறைய சொன்னேன். அந்த டீம் அதான் சொல்கிறேன், அது 100% பர்ஃபெக்டான டீம். 100% பர்ஃபெக்டாக நம்ம அட்டாக் பண்ணோம்னா இங்கே வந்து ஒரு 80% போனால் தான் அந்த 20% லக்கு வந்து நம்மளை காப்பாற்றும். அந்த 80% மூவ் வந்து பேட்டிங்லேயும் அந்த 2 ஸ்பின்னர்ஸ் கொடுப்பாங்க. இம்பேக்ட்ஸ் அப்போ எனக்கு கேட்டால் உம்ரான் மாலிக்கோட தான் போவாங்கன்னு தோணுது. இல்லை இவங்க வந்து இன்னொரு ஸ்பின்னரோடு ஆடணும்னா ரோவன் பவுலை உட்கார வச்சுட்டு நம்ம வந்து ரச்சின் ரவீந்திராவோட தான் போய் ஆகணும். ரச்சின் ரவீந்திரா ரீசன்ட் நியூசிலாந்து ஆன அந்த வேர்ல்ட் கப்பில் நல்லா பவுலிங் போட்டார். பேட்டிங் ஆனான்னு சொல்லலை, நல்லா பவுல் பண்ணார். இப்போ வந்து சூப்பராக சொல்லிட்டு விட்டார். இந்தியன் கண்டிஷனுக்கு பக்காவாக பொருந்துறாரு. ஸோ அவர் வந்து எடுக்கலாம். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இதுதான் ப்ராபபிள் பிளேயிங் 11. 2 டீமுக்கும் இதான் ஆகும். இதில் வந்து மும்பை அட்டாக் பண்ணணும்னா சேசிங் தான் எடுக்கணும். இப்போவும் சொல்கிறேன், சேசிங் தான் எடுக்கணும். ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த பவுலிங் லைனை வச்சுட்டு நீங்கள் போய் அவங்க மும்பை அட்டாக் பண்ணணும்னா வாய்ப்பே கிடையாது. அது ஏதோ ஒரு லக்கில் வேணால் நடக்கலாம். சேசிங் தான் எடுக்கணும். டாஸ் வந்து இதுலேயும் கொஞ்சம் முக்கியமான பங்கு வகிக்கும். டாஸ் யார் ஜெயிக்கிறாங்கிறத பொறுத்து இருக்கும். மும்பைக்கு அது பிரச்சனையே இல்லை. டாஸ் ஜெயித்தாலும் சரி, தோற்றாலும் சரி, பேட்டிங் பண்ணாலும் சரி, பவுலிங் பண்ணாலும் சரி, 2லேயுமே அட்டாக் பண்ணுற அளவுக்கு அவங்கள்ட்ட லைனப் இருக்குது. ஆனால் அவங்களுமே டாஸ் வின் பண்ணால் பவுலிங் தான் போவாங்க. அது வந்து டிஃபால்ட்டாக அதுவும் அதுதான் நடக்க போகுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா ஒரு சேசிங் 2020ங்கிறப்போ ஒரு சேசிங் வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு இது லீக் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஃபைனல் வரை போகும்போது தான் அந்த இது கொஞ்சம் ப்ரெஷர் ஆகும். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குன்னா இப்போ ஃப்ரீயாக ஆடிட்டு போயிட்டே இருப்பாங்க. 200 210 நாளும் அதை ஃப்ரீயாக ஆடிட்டே போயிட்டே இருப்பாங்க. இப்போது இந்த நேற்று நடந்த மேட்ச்சுக்கு நம்ம போட்டோம் டாஸ் ஜெயிச்சா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. ஆர்சிபி டாஸ் ஜெயிச்சு இப்போ தான் கரெக்டாக 7 மணிக்கு தான் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஆர்சிபி டாஸ் ஜெயிச்சு இப்போ ஃபீல்ட் சூஸ் பண்ணிட்டாங்க. தென் அதை தான் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி ஓரளவுக்கு டீம் இருந்திருக்கு. நம்ம நேற்று ஒரு புவியை பற்றி சொல்லாமல் விட்டோம். புவனேஸ்வர் குமார் எப்படி நான் மறந்தேங்கிற எனக்கே தெரில. நீ எப்படா புவியை மறந்த அப்படின்னு.
புவி ஒரு எக்ஸலண்ட்டான ஸ்விங் பவுலர். அவர் வந்து ஆர்சிபிக்கு இந்த தடவை பேக் போனாக இருப்பார். இப்போது ஹெசல்வுட் இல்லாத எப்படி ஆர்சிபி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நாளைக்கு அந்த ரிவ்யூவில் நம்ம ஃபுல்லாக கொண்டு வரோம். ஓகே, கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். பை.